வருக வருக என வரவேற்று இன்றைய நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை முன்னெடுக்கக்கூடிய 5 திட்டங்களின் தாய் திட்டமான பிபிஏ ஸ்பீட் கேஷ் திட்டத்தின் திட்ட விளக்கத்தினை தங்களுக்கு பகிர்ந்தளிக்க எனக்கு ஒரு வாய்ப்பினை வழங்கிய இந்த இயற்கைக்கு நன்றியை பாராட்டி நாம் நமது திட்டத்திற்குள் செல்லலாம். 5 விதமான திட்டம், அத்துணை திட்டமும் மக்களை சார்ந்தது. உதவி கொடுத்து உதவி பெறக்கூடிய இந்த அற்புத திட்டம், மகிழ்ச்சி என்பது பெறுவதில் அல்ல தருவதில்தான் உள்ளது என்பதை அனைவருக்கும் அந்த உண்மையை உணர்த்தக்கூடிய இந்த பிபிஏ ஸ்பீட் கேஷ் திட்டம். இந்த திட்டத்தில் நாம் எவ்வாறு இணைவது, நாம் இந்த திட்டத்தில் இணைவதன் மூலமாக நம் வாழ்க்கை தரம் எவ்வாறு உயரும், நம் எதிர்கால சந்ததிகள், நமது பிள்ளைகள் மற்றும் பேர பிள்ளைகள் எந்த நிலையில் வாழ்வார்கள் என்பதை ஒரு 20 நிமிடத்தில் தங்களுக்கு எடுத்துரைக்க நான் தயாராக இருக்கிறேன். இந்த 20 நிமிடமும் தங்களது மனதை ஒரு மனதோடு வெள்ளை காகிதமாக வைத்துக்கொண்டு உற்று கவனித்தால் என்னால் உறுதியாக சொல்ல முடியும், இன்று முதல் நமது வாழ்க்கை ஒரு வசந்தமாக இருக்கும். நண்பர்களே, நமது திட்டம் பிபிஏ ஸ்பீட் கேஷ் திட்டம். இந்த பிபிஏ ஸ்பீட் கேஷ் திட்டத்தில் நாம் இணைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த திட்டத்தில் இதற்கு முன்பு இணைந்திருக்கக்கூடிய ஒரு நபருக்கு, முகமறியாத ஒரு நபருக்கு, இந்தியாவில் ஏதோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய ஒரு நண்பருக்கு நாம் உதவியாக ஒரு 1000 ரூபாய் அவருக்கு நன்கொடையாக வழங்கப் போகிறோம். எதற்காக சம்பந்தமே இல்லாத ஒரு நபருக்கு நான் நன்கொடை வழங்கணும், உதவி தரணும் என்ற சந்தேகம் முதலில் நமக்கு தோன்றும். இதனால் வரை கண்ணுக்கு தெரிந்த பல நண்பர்களுக்கு, பழகிய பல நண்பர்களுக்கு நம்ம உதவி செய்திருப்போம். அந்த உதவி எப்படி நமக்கு திரும்ப வந்திருக்கும் அப்படின்னா, சில நேரத்தில் நம்ம கொடுத்த உதவி மட்டும் திரும்ப வந்திருக்கும். அது கடனாகட்டும் அல்லது உதவியாகட்டும், கொடுத்த தொகை மட்டும் திரும்ப வந்திருக்கும். சில நேரம் அதையும் கேட்க போனோம் அப்படின்னாக்கா மன கஷ்டம், மன விரோதம் தான் நமக்கு திரும்ப கிடைச்சிருக்கும். அது முகம் தெரிந்த நண்பர்களுக்கு நம்ம உதவி செய்யும் போது. ஆனால் இங்கு முகமறியாத ஒரு நண்பருக்கு, இந்த திட்டத்தில் இதற்கு முன்பு இணைந்திருக்கக்கூடிய ஒருவருக்கு நாம் வெறும் ஒரு 1000 ரூபாய் உதவி செய்வதன் மூலமாக நமது வாழ்க்கை தரம் மென்மேலும் வளர்ச்சி அடையும், பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும், ஒரு மாபெரும் பொருளாதார சுதந்திரம் நமக்கு கிடைக்கும். இந்த திட்டத்துக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்த பிபிஏ ஸ்பீட் கேஷ் திட்டத்தில் நம்ம இணைஞ்சோம் அப்படின்னாக்கா, இங்க ஒரு தனி முதலாளி இருக்கிறாரா என்றால் கிடையாது. இங்க எவர் ஒருவரும் முதலாளி கிடையாது. அப்ப யாருங்க முதலாளி அப்படின்னா, இந்த திட்டத்தில் இணைந்த நாம் ஒரு 1000 ரூபாய் இந்த திட்டத்தில் இதற்கு முன்பு இணைந்திருக்கக்கூடிய ஒரு நண்பருக்கு நம்ம உதவி அளிக்கும் போது நாம் இந்த திட்டத்திற்கு பாஸ் ஆகிறோம், முதலாளி ஆகிறோம். இங்க நிறுவனம் எதனா இருக்கா அப்படின்னாக்கா நிறுவனமும் கிடையாது. இது முழுக்க முழுக்க சிஸ்டம். இங்க ஆபீஸ் இருக்கா, அலுவலகம் இருக்கான்னாக்கா அதுவும் கிடையாது. சரி, இந்த திட்டத்தில் ஏதாவது சர்வீஸ் சார்ஜ் இருக்கா அப்படின்னு பார்த்தா சர்வீஸ் சார்ஜும் கிடையாது. இது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் திட்டமா? இங்க ஆள் சேர்க்கிற வேலை இருக்கா அப்படின்னாக்கா நிச்சயமாக இங்க ஆள் சேர்க்கிற வேலை கிடையாது. இந்த திட்டத்தில் இணைவதன் மூலமாக எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது, எந்த ஒரு சிரமமும் கிடையாது, வாழ்க்கையில் வருத்தம் என்ற வார்த்தைக்கே இடம் கிடையாது. முதலில் கடனை நினைத்து கவலைப்படக்கூடிய அந்த நிலை மாறும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திட்டம். இங்க முழுக்க முழுக்க வெளிப்படைத்தன்மை, 100% டிரான்ஸ்பரன்சி, 100% சிஸ்டம் ஒர்க்கு, 100% நமக்கு கிடைக்கக்கூடிய உதவித்தொகை முழுமையாக கிடைக்கும். எப்படிங்க கிடைக்கும் அப்படின்னா, இந்த திட்டத்தில் இணைந்திருக்கக்கூடிய மக்கள் மூலமாக மக்களுக்கே மாறி மாறி உதவி செய்து கொள்ளக்கூடிய ஒரு திட்டம். இது என்னங்க கேட்கறதுக்கே வித்தியாசமா இருக்கு, அபூர்வமா இருக்கு, இதற்கு முன்பு நான் அந்த மாதிரி கேட்டதில்லையே என்று பார்த்தால் ஆம், இது உண்மை. இதற்கு முன்பு இது போல ஒரு திட்டத்தை நாம் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். இது ஒரு யூனிக், ஒரு தனித்தன்மை வாய்ந்தது. வேறு ஒரு திட்டத்தை காப்பி அடிச்சு இங்க பண்ணிக்கிட்டு இல்லை. இது ஒரு இன்னோவேட்டிவ் ப்ரோக்ராம், தனித்தன்மையாக உருவாக்கப்பட்டது, இது படைக்கப்பட்டது. இந்த திட்டத்தில் நாம் இணைவதன் மூலமாக நமது வாழ்க்கை தரம் எந்த அளவிற்கு மாறும் என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்பு இந்த திட்டத்தில் நாம் எவ்வாறு இணைய போகிறோம் என்பதை தெரிந்து கொள்ளலாம். முதல்ல ஒரு 20 ரூபா கொடுத்து இந்த நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளையில நம்ம ஒரு அங்கமாக, உறுப்பினராக உள்ள வரோம். உள்ள வந்த உடனே நம்ம பேர்ல ஒரு ஐடி நம்பரும் ஒரு பாஸ்வேர்டும் கொடுத்துருவாங்க. இது எதற்காகனாக்கா சிஸ்டத்திற்காக. சிஸ்டம் எண்ணின் அடிப்படையில், எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் அது பார்க்கும். அந்த வரிசையின் அடிப்படையில் நமக்கு அந்த வருமானம், உதவித்தொகை கிடைக்கணுங்கிறதுக்காக நமக்கு ஒரு ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருவாங்க. 20 ரூபா கொடுத்து நம்ம ஐடி பாஸ்வேர்டு வாங்கின உடனே
இந்த திட்டத்தில் இதற்கு முன்பு இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு ஒரு 1000 ரூபாய் நன்கொடையாக உதவியாக கொடுக்க சொல்லும். யார் சொல்றது அப்படின்னாக்கா இங்க மேனுவல் ஒர்க்கு கிடையாது, சிஸ்டம் ஒர்க். வரிசையின் அடிப்படையில், சீனியாரிட்டி அடிப்படையில் யாருக்கு அந்த உதவித்தொகை போகணுமோ அவங்களுக்கு நம்ம கூகுள் பே வழியாக ஒரு 1000 ரூபாய் உதவித்தொகை கொடுத்துட்றோம். நம்ம கொடுக்கக்கூடிய உதவித்தொகை எப்படி நமக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்னாக்கா, 1 அல்ல 2 அல்ல 153.5 விழுக்காடு நமக்கு திரும்ப கிடைக்கும். 1000 ரூபாவில் 153.5 விழுக்காடு அப்படின்னாக்கா 1,53,500 ரூபா. இந்த 1,53,500 ரூபா எப்படி நமக்கு கிடைக்குது அப்படின்னாக்கா 4 அடுக்கில் 4 லெவல்ல நமக்கு திரும்ப கிடைக்குது. 4 லெவல்ல திரும்ப கிடைக்கும் போது இதை நம்ம எப்படி எடுத்துக்கிற போறோம் அப்படின்னாக்கா 3 படிநிலைகள் இது இயங்கும். இந்த 4 லெவல்ல இந்த 1,53,500 ரூபாய் நமக்கு கிடைக்கும் போது நம்ம பேர்ல ஒரு 8 ரீபர்த் ஐடி உருவாகும். இந்த திட்டத்தை நமக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு நம்ம அறிமுகப்படுத்தலாமா அப்படின்னாக்கா தாராளமாக அறிமுகப்படுத்தலாம். எத்தனை பேருக்கு அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னாக்கா எத்தனை பேருக்கு வேணா அறிமுகப்படுத்தலாம். அப்படி அறிமுகப்படுத்துவதன் மூலமாக ஒரு நபருக்கு இந்த வாய்ப்பை நம்ம கொடுப்பதன் மூலமாக அவருக்கு இந்த உதவித்தொகை கிடைக்க கிடைக்க நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 12,500 ரூபாய் அறிமுகப்படுத்தியதற்கான உதவித்தொகையாக நமக்கு திரும்ப கிடைக்கும். நமக்கு எப்படி 8 ரீபர்த் ஐடி உருவாகுதோ அதுபோல நாம் அறிமுகப்படுத்திய அந்த நண்பருக்கும் 8 ரீபர்த் ஐடி உருவாகும். அந்த 8 ரீபர்த் ஐடி உருவாகும் போது நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, இந்த திட்டத்தில் நம்ம இணைஞ்சிட்டோம். இன்று நம்மை அழைத்து வந்த அந்த நண்பர்கள் மூலமாக இந்த திட்டத்தில் நம்ம இணைஞ்சிட்ட பிறகு 1020 ரூபா கொடுத்து நம்ம பேரில் ஒரு ஐடி ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறோம். 1000 ரூபாய் இதற்கு முன்பு இருக்கக்கூடிய ஒரு நண்பருக்கு நம்ம உதவியாக கொடுக்குறோம். உதவியாக கொடுத்தோம் அப்படின்னாக்கா நம்ம காத்து இருக்கணும். கடன் கொடுத்தோம் அப்படின்னாக்கா என்னைக்கு திருப்பி தருவீங்க அப்படின்னு கேட்கலாம். இங்கே கடன் கொடுக்கல, கைமாத்து கொடுக்கல, உதவி பண்ணுறோம். நம்ம பல இடத்துல உதவி பண்ணியிருக்கோம். இந்த 1000 ரூபாய் நம்ம செய்த உதவி இதற்கு முன்பு ஏதாவது நமது வாழ்க்கை தரத்தை வளர்த்து இருக்கிறதா என்று பார்த்தால் அது கேள்விக்குறி தான். ஆனால் இங்கு ஒரு 1000 ரூபாய் நம்ம உதவி செய்யும் போது முதல் அடுக்கில் ஃபர்ஸ்ட் லெவலில் நமக்கு ஒரு 500 ரூபாய் உதவித்தொகையாக கிடைக்கும். இது எவ்வளவு நாளுங்களில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த திட்டத்தில் மக்கள் இணையக்கூடிய அடிப்படையில் எந்த அளவுக்கு இங்கே க்ரௌடு வராங்களோ அந்த அளவுக்கு நமக்கு சீனியாரிட்டியில் இது கிடைக்கும். ஃபர்ஸ்ட் லெவலில் நமக்கு ஒரு 500 ரூபாய் உதவித்தொகையாக திரும்ப கிடைக்கும். 2வது லெவலில் நமக்கு ஒரு 2000 ரூபாய் உதவித்தொகையாக கிடைக்கும். 2வது லெவலில் நமக்கு 2000 ரூபாய் உதவித்தொகையாக கிடைக்கும் போது நம்ம பேர்ல ஒரு ரீபர்த் ஐடி அப்படின்னு சொல்லி ஒன்று இந்த சிஸ்டமே உருவாக்கி கொடுக்கும். இந்த ரீபர்த் ஐடி என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம இறுதியில பார்க்கலாம். அப்போ 3வது லெவல்ல என்ன நடக்கும் அப்படின்னாக்கா நமக்கு ஒரு 6000 ரூபாய் உதவித்தொகையாக கிடைக்கும். 3வது லெவல்ல 6000 ரூபாய் உதவித்தொகை கிடைக்கும் போது நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம பேர்ல கூடுதலாக இன்னும் 2 ரீபர்த் ஐடியை அந்த சிஸ்டமே நமக்கு உருவாக்கி கொடுக்கும். அப்போ 2வது லெவல்ல ஒரு ரீபர்த் ஐடி, 3வது லெவல்ல 2 ரீபர்த் ஐடி. இதை நம்ம நினைவில் வச்சுக்கலாம். 4வது லெவல்ல என்ன நடக்கும் அப்படின்னாக்கா 1,45,000 ரூபாய் நமக்கு உதவித்தொகையாக கிடைக்கும். இந்த 4வது லெவல்ல 1,45,000 ரூபாய் நமக்கு உதவித்தொகையாக கிடைக்கும் போது நம்ம பேர்ல இந்த சிஸ்டமே 5 ரீபர்த் ஐடியை உருவாக்கி கொடுக்கும். அப்ப 2வது லெவல்ல ஒரு ரீபர்த் ஐடி, 3வது லெவல்ல 2 ரீபர்த் ஐடி, 4வது லெவல்ல 5 ரீபர்த் ஐடி. மொத்தம் இந்த 4 லெவல் முடியும் போது நமக்கு நம்ம பேர்ல 8 ரீபர்த் ஐடி இந்த சிஸ்டம் உருவாக்கி கொடுக்குது. நமக்கு என்ன உதவித்தொகை கொடுத்துருக்குன்னு பார்த்தா 4வது லெவல்ல 1,45,000, 3வது லெவல்ல 6,000, 2வது லெவல்ல 2,000, முதல் லெவல்ல 5,000, மொத்தம் 1,53,500 ரூபாய் இந்த சிஸ்டத்தின் வழியாக நமக்கு கிடைக்கும். கூடுதலாக 8 ரீபர்த் ஐடி கிடைக்கும். நம்மள இந்த சிஸ்டத்துக்குள்ள ஒரு நண்பர் அறிமுகப்படுத்தி வைக்கிறார் இல்லைங்களா, அவருக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த 4 சுற்று நமக்கு இந்த 4 லெவல் நமக்கு முடியும் போது அவருக்கு 12,500 ரூபாய் பரிந்துரை வருமானமாக கிடைக்கும். இது கேட்க நல்லா இருக்குல்ல, ஆனா ஆச்சரியமா இருக்கு, கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. இது நடக்குமா, இது உண்மைதானா என்ற ஒரு கேள்வி நம் மனசுக்குள்ள ஏற்படணும். ஏன்னா இதற்கு முன்பு இது போல நம்ம கேள்விப்பட்டதே கிடையாது. ஒரு 1000 ரூபாய் எப்படி 1,53,500 நமக்கு பெருகி வரும் என்ற ஒரு சந்தேகம் நமக்கு ஏற்படும். இதோடு மட்டும் நிற்குதா அப்படின்னு பார்த்தா கிடையாது. நம்ம பேக்கெட்ல இருந்து எடுத்து கொடுத்த அந்த 1000 ரூபாய் நமக்கு 1,53,500 ரூபாய் கொடுத்துட்டு 8 ரீபர்த் ஐடியும் கொடுத்துட்டு அந்த ஐடி மறைஞ்சிட்ட பிறகு என்ன நடக்கும் அப்படின்னாக்கா இந்த 8 ரீபர்த் ஐடியும் ஒவ்வொன்றும் 1,53,500, 1,53,000 என்று நமக்கு திரும்ப கொடுக்கும்.
இந்த 8 ரீபர்த் ஐடியும் ஒன்னொன்னு 1,53,500 கொடுக்கும்போது ஒவ்வொரு ஐடியும் 8 ரீபர்த் ஐடியை நமக்கு உருவாக்கி கொடுக்கும். இது 8 மடங்குல இந்த ரீபர்த் ஐடி நமக்கு பெருகி கொண்டே போகும். அப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 1,53,500 கிடைக்குது அப்படின்னாக்கா, ரெண்டாவது ரவுண்ட்ல 8 ரீபர்த் ஐடி பெருக்கல் 1,53,500 கிட்டத்தட்ட ஒரு 12,28,000 ரூபா. அப்போ மூணாவது ரவுண்ட்ல என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, 8 × 8 64 ரீபர்த் ஐடி. ரீபர்த் ஐடி எங்க குளோனிங் ஐடி என்றும் நம்ம சொல்லலாம். மீண்டும் நான் பிறக்கிறேன், ரீபர்த். மீண்டும் நம்ம பெயர்ல புதியதாக ஐடி உருவாகுது. அப்போ மூன்றாவது ரவுண்ட்ல 64 ரீபர்த் ஐடி நமக்கு உருவாயிருக்கும். இந்த 64 ரீபர்த் ஐடியும் ஒவ்வொன்றும் 1,53,500 1,53,500 கொடுப்பதோடு மட்டும் இல்லாமல் 64 ரீபர்த் ஐடியும் ஒன்னொன்னு 8 ரீபர்த் ஐடியை பிரசவிச்சுட்டு அது மறைஞ்சிடும். இது 8 மடங்குல பெருகி கொண்டே போகும். 1 8 ஆகும், 8 64 ஆகும், 64 512 ஆகும். இப்படி தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும். இது நான் ஸ்டாப். இதை துவங்கி வைக்க மட்டுமே முடியுமே தவிர இதை தடை செய்து நிறுத்த முடியாது. இது தொடர்ச்சியாக சென்று கொண்டே இருக்கும். காரணம், மக்களுக்காக மக்களே மாறி மாறி உதவி செய்து கொள்ளக்கூடிய ஒரு திட்டம். இங்க நம்ம பல நண்பர்களை இந்த வாய்ப்பை நம்ம அறிமுகப்படுத்தலாம். காரணம், நம்ம கண்ணெதிரில் பல பேர் இங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க காசுக்காக. நீண்ட நாட்களாக இவர் எனக்கு தெரியும், காசு இல்லைன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. எனக்கு கிடைச்ச இந்த அற்புத வாய்ப்பை இவருக்கும் நான் அறிமுகப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி கண்ணெதிரில் படக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கு இந்த வாய்ப்பை நாம அறிமுகப்படுத்தலாம். இதை ஏற்றுக்கொள்வதும் இதை நிராகரிப்பதும் அவரவருடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. ஒரு நல்ல விஷயம் அப்படின்னாக்கா 4 பேர்கிட்ட சொல்லணும் இல்லைங்களா? ஆத்து நிறைய தண்ணி போகுது, தேவைப்படுற அளவுக்கு அள்ளிக்கோங்க அப்படின்ட்டு அறிமுகப்படுத்துறோம். அவர்களுக்கு இந்த பிரபஞ்சம், இயற்கை ஒரு ஆசீர்வாதம் செய்து, நீங்கள் பட்ட கஷ்டம் போதும், உங்கள் கஷ்டத்தை களைப்பதற்காக, உங்கள் துன்பத்தை துடைப்பதற்காக PPA ஸ்பீடுகேஷன்ங்கிற ஒரு திட்டத்தை நான் அறிமுகப்படுத்துறேன். அந்த திட்டத்தில் நீ இணைந்து உனது வாழ்க்கை தரத்தை வளர்த்துக்கோ என்று இந்த இயற்கை பிரபஞ்சம் அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் செய்திருந்தால் உறுதியாக இந்த திட்டத்தில் இணைவார்கள். இல்லை இன்னும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும், கடனால லோல் பட்டு தான் ஆகணுங்கிற ஒரு பிரார்த்தனை இருந்தது அப்படின்னாக்கா, இப்போதைக்கு இதை கேட்டுட்டு அமைதியா கடந்து போயிட்டு சில நாள் கஷ்டப்பட்டுட்டு ஏற்கனவே ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சதே, அதை இப்பயாவது போய் பண்ணலான்னு சொல்லி கொஞ்சம் கால தாமதத்தோட வருவாங்க. எனவே இன்று நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கு, இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த வாய்ப்பை பல நண்பர்களுக்கு நம்ம அறிமுகப்படுத்தும் போது என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, நமது நேரடியில ஒரு 12 நண்பர்கள் வந்துட்டாங்க அப்படின்னாக்கா, இந்த சிஸ்டம் நமக்கு சிஸ்டம் ப்ரொமோட்டருங்கிற ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குது. ஒரு நண்பரை நம்ம அறிமுகப்படுத்தணும் அப்படின்னாக்கா அவர் மூலமா 12,500 அப்படின்னா, 12 நண்பர் நம்ம அறிமுகப்படுத்தணும் அப்படின்னாக்கா 1,50,000. அவருக்கு 8 ரீபர்த் ஐடி வரும்போது அந்த 8 ரீபர்த் ஐடிக்கும் நாம தான் டைரக்ட் ஸ்பான்சர். அப்போ 1,50,000 பெருக்கல் 8 கிட்டத்தட்ட 12 லட்சம். நமக்கு எப்படி 64 ரீபர்த் ஐடி உருவாச்சோ அதே போல அவருக்கும் 64 ரீபர்த் ஐடி உருவாகும், 512 ரீபர்த் ஐடி உருவாகும். ஒவ்வொரு ரீபர்த் ஐடிக்கும் நாம தான் டைரக்ட் ஸ்பான்சர். அப்போ ஒவ்வொரு ரீபர்த் ஐடியில இருந்து நமக்கு 12,500 தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும். இப்படி பல நண்பர்களுக்கு இந்த வாய்ப்பை நம்ம வழங்கும் போது நமது நேரடியில 25 நண்பர்களை வந்துட்டாங்க அப்படின்னாக்கா நம்ம சிஸ்டம் மேனேஜர். 25 × 12,500 25 12,500 × 8 இப்படி தொடர்ந்து இது பெருகி கொண்டே போகும். தொடர்ந்து பல நண்பர்களுக்கு இந்த வாய்ப்பை நம்ம வழங்கும் போது நமது நேரடியில் 50 நண்பர்கள் இணைந்திருக்கிறார்கள். இங்க மீண்டும் நான் நினைவுபடுத்துகிறேன், இங்க யாரையுமே ஆள் சேர்க்க வேணாம். ஆள் சேர்க்கிற வேலை இங்க கிடையாது, நமக்கு ஆள் சேர்க்கவும் தெரியாது. இந்த வாய்ப்பை பல நண்பர்களுக்கு நம்ம வழங்குறோம், அவர்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை அறிமுகப்படுத்துறோம். நமது நேரடியில் ஒரு 50 நண்பர்கள் வந்துட்டாங்க அப்படின்னாக்கா நமக்கு சிஸ்டம் ஹெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அங்கீகாரத்தை தராங்க. ஒவ்வொரு நண்பரும் அந்த 1,53,500 வாங்கும்போது நமக்கு 12,500. அப்ப 50 நண்பர்கள் 1,53,500 வாங்கும்போது 50 பெருக்கல் 12,500 கிட்டத்தட்ட 6,25,000. அவர்களுக்கு 2ஆம் சுற்று வரும்போது இதை 8 மடங்குல நம்ம பெருக்கி பார்த்துக்கலாம். அவர்களுக்கு 3ஆம் சுற்று வரும்போது இதை 64 மடங்குல நம்ம பெருக்கி பார்த்துக்கலாம். தொடர்ந்து பல நண்பர்களுக்கு வாய்ப்பை வழங்கலாம். இந்த வாய்ப்பு குறைந்தபட்சம் 2 நண்பர்களுக்கு வழங்கலாம், அதிகபட்சம் எத்தனை பேருக்கு வேணா நம்ம தரலாம். வானமே எல்லைக்கு நமக்கு கட்டுப்பாடே கிடையாது. எவ்வளவு பேருக்கு வேணா அந்த வாய்ப்பை நம்ம வழங்கலாம். அப்படி தொடர்ந்து இந்த வாய்ப்பை நம்ம வழங்கிக்கிட்டே போகும்போது நமது நேரடியில் ஒரு 100 நண்பர்கள் இணைந்திருக்கிறார்கள் என்றால் நமக்கு சிஸ்டம் டைரக்டர் என்கிற ஒரு அங்கீகாரம், ஒரு ரெகக்னேஷன், ஒரு ரேங்க் இந்த சிஸ்டம் நமக்கு தருது. அப்போ
100 பேரும் ஒவ்வொருத்தரும் 1,53,500 வாங்கும்போது நமக்கு கிட்டத்தட்ட 100 பெருக்கல் 12,500 12,50,000 ரூபாய் பரிந்துரை வருமானமாக கிடைக்கும். இந்த சிஸ்டம் கொடுக்கக்கூடிய வருமானத்தை விட இந்த பரிந்துரை வருமானம் பன்மடங்கு நமக்கு கூடுதலாக கிடைக்கும். இது இன்னைக்கு நம்ம வார்த்தையாக கேட்கும் போது இதனுடைய உண்மைத்தன்மை தெரியாது. இங்க உள்ள வந்து இதை அனுபவிக்கும் போது, இந்த உதவித்தொகையை பெறும்போது, ஆமாம், சிஸ்டம் நமக்கு தரக்கூடிய அந்த 1,53,500 விட நாம் நேரடியாக அறிமுகப்படுத்தக்கூடிய அந்த பரிந்துரை வருமானம் பல மடங்கு நமக்கு கூடுதலாக கிடைக்கும் என்ற அந்த உண்மையை நம்மால் உணர முடியும். நண்பர்களே, இந்த திட்டத்தில் நாம் இணைவதற்கு நாம் துவக்கத்திலே சொன்ன மாதிரி 20 ரூபா கொடுத்து நம்ம பேர்ல ஒரு ஐடியா உருவாக்கிக்கிறோம். உருவாக்கிக்கிட்ட உடனே ஒரு நண்பருக்கு 1000 ரூபாய் உதவி செய்ய சொல்லும். அந்த நண்பருக்கு நம்ம உதவி செய்திடுறோம். எப்படி உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, கூகுள் பே அல்லது ஃபோன்பே மூலமாக உதவி செய்வோம். அவருடைய கூகுள் பே நம்பர், ஃபோன்பே நம்பர் எல்லாமே நமக்கு இந்த சிஸ்டமே டிஸ்பிளே பண்ணி காட்டிடும் நம்ம ஐடியில். அதை பார்த்து நம்ம உதவி செய்வோம். இப்படி தொடர்ந்து பல நண்பர்களுக்கு இந்த வாய்ப்பை நம்ம வழங்கி கொண்டே போவோம். சிஸ்டம் சொல்லுது, ஒரு 1000 ரூபாய் நம்ம உதவி செய்யும் போது வரிசையின் அடிப்படையில் நமக்கு 1,53,500 கிடைக்கும் என்று சொல்லுது. ஆனால் கூடுதலாக ஒரு வாய்ப்பையே நமக்கு கொடுத்துருக்கு. அது என்ன என்று பார்த்தோம் அப்படின்னாக்கா, நமக்கு 40 லெவல் ஒர்க்கிங் இன்கம், இங்கு வேலை செய்பவர்களுக்கு, உழைப்பவர்களுக்கு தேவையான ஊதியத்தை உடனடியாக கொடுக்க வேண்டும் என்று 40 லெவல் ஒர்க்கிங் இன்கம் நமக்கு கொடுத்துருக்கு. அது என்ன ஒர்க்கிங் இன்கம் என்று நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ 1020 ரூபா கொடுத்து ஸ்பீடு கேஷுக்குள்ள நம்ம ஒரு ஐடியை கிரியேட் பண்ணிக்கிட்டு உள்ள வந்துட்டு உதவி செஞ்சுட்டு பல நண்பர்களுக்கு இந்த வாய்ப்பை நம்ம அறிமுகப்படுத்துறோம். நமக்கு எப்படி வரிசையின் அடிப்படையில் அந்த 4 லெவல் உதவி நமக்கு வருதோ, அதே போல அவர்களுக்கும் 4 லெவல் உதவி வரும். அவர்களுக்கு 2வது சுற்று உதவி வரும்போது நமக்கு ஒரு 500 ரூபாய் லாபத்தொகை கிடைக்கும். லாபத்தொகைன்னு சொல்வதை விட நம்ம பரிந்துரை செய்ததற்கான பரிந்துரை உதவித்தொகை நமக்கு கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம என்ன பண்றது, காத்திருக்கலாமா என்றால், சிஸ்டம் நீங்க காத்திருக்க வேண்டாம். நீங்க இணையற அன்னைக்கே உங்களுக்கு வருமானத்தை தருவதற்கு சிஸ்டம் தயாராக இருக்கு என்று வெளிப்படையான அறிவிப்பை சிஸ்டம் கொடுத்துருச்சு. அது எப்படி இணையற அன்னைக்கே நமக்கு வருமானம் கிடைக்கும் என்று பார்த்தா, இதுக்கு கூடுதலாக ஒரு 30 ரூபாய் கொடுத்து வேலட் என்று சொல்லக்கூடிய அந்த மணி பர்ஸை நம்ம வாங்கிக்கிறணும். 20 ரூபா கொடுத்து எப்படி நம்ம ஒரு பின்னை ஆக்டிவேட் பண்ணமோ, அதே போல 30 ரூபாய் கொடுத்து ஒரு பின்னை நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்க போறோம். ஆக்டிவேட் பண்ணிக்கிட்ட பிறகு இங்க வேலட் யூனிட் என்று விலை மதிக்க முடியாத இந்த வேலட் யூனிட் இந்த சிஸ்டம் நமக்கு அறிமுகம் செய்திருக்கிறது. இந்த வேலட் யூனிட் நமக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எதிர்காலம் பொருளாதார ரீதியாக எந்த அடிப்படையில் இருக்கும் என்பதை நம்மளால முழுமையாக உணர்ந்து கொள்ள முடியும். நண்பர்களே, ஒரு நண்பரை இந்த திட்டத்துக்குள்ள நம்ம அறிமுகப்படுத்தும் போது நாம எப்படி வேலட் யூனிட்டை ஆக்டிவேட் பண்ணமோ, அது போல அந்த நண்பரும் வேலட் யூனிட்டை ஆக்டிவேட் பண்றாரு அப்படின்னாக்கா, உடனடியாக நமது நேரடி பரிந்துரையில் இருக்கக்கூடிய அந்த நண்பரை வேலட் யூனிட் ஆக்டிவேட் செய்ததின் விளைவாக நமக்கு 500 வேலட் நமது ஐடிக்கு கிடைக்கும். இந்த வேலட்டுங்கிறது என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத நான் இறுதியில் உங்களுக்கு சொல்றேன். 500 யூனிட் நமக்கு கிடைக்கும். ஒரு 2 மடங்குல நான் ஒரு 2 பேருக்கு இந்த வாய்ப்பை தரேன். அந்த 2 பேரும் ஒவ்வொருத்தரும் 2 பேருக்கு வாய்ப்பு தந்தாலே இந்த பட்டியலில் கொடுத்திருக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு வரும். நமது நேரடியில் நம்ம ஒரு நண்பரை நம்ம பரிந்துரை செய்யும் போது 500 வேலட் கிடைக்கும். நமது நேரடியில் 2வது ஒரு நண்பரை நம்ம பரிந்துரை செய்யும் போது கூடுதலாக ஒரு 500 வேலட் கிடைக்கும். இங்க வேலட் ஆக்டிவேஷனே 1000 வேலட் தான். இப்ப 2 நண்பர்களை நம்ம அறிமுகம் செய்யும் போதே நாம ஆக்டிவேட் செய்த 1000 ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய அந்த வேலட் நமக்கு திரும்ப கிடைச்சிருச்சு. இது எவ்வளவு நாள்ல நடக்கும் அப்படின்னா, நாம நினைச்சா 1 மணி நேரத்தில் நடக்கும். இப்ப நான் இணையறேன், 1 மணி நேரத்துக்குள்ள 2 நபர்களை நான் இணைக்கிறேன் அப்படின்னாக்கா, இந்த 2 நபர்கள் மூலமா 1 மணி நேரத்துல எனக்கு 1000 ரூபாய் கிடைக்கும். இந்த வேலட் மூலமாக குறைந்தபட்சம் ஒரு நாளொன்றுக்கு 2000 ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் நமக்கு வருமானம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அவ்வளவு சாத்தியக்கூறுகள் இங்க இருக்கு. என்னங்க சொல்றீங்க, ஒரு நாளைக்கு 2 லட்சம் ரூபாவா? ஆம், உறுதியாக கிடைக்கும். அது எப்படி கிடைக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். நமது நேரடியில் ஒரு நண்பர் இருக்காரு அப்படின்னாக்கா, அவர் மூலமாக 500 வேலட்டும், அவருக்கு நேரடியில் நமது 2வது லெவல்ல ஒருவர் இருக்கிறாருன்னா அவர் மூலமாக 50 வேலட்டும், 3வது லெவல்ல 30 வேலட்டு, 4வது லெவல்ல 30 வேலட்டு, 5வது லெவல்ல 20 வேலட்டு என்று தொடர்ந்து வரிசையின் அடிப்படையில் 40 லெவல் வரைக்கும். எத்தனை லெவலுங்க? 40 லெவல் வரைக்கும் நமது அணியில் இருக்கக்கூடிய இணையக்கூடிய நண்பர்கள் வழியாக நமக்கு வேலட் கிடைக்கும். இந்த வேலட் எப்படி பணமா மாத்துறது அப்படிங்கிறத வெகு விரைவில் உங்களுக்கு நான் இதை அறிமுகப்படுத்துறேன்.
இதுல என்னன்னா, நமது நேரடியில் எத்தனை பேர் வேணா நம்ம இணைக்கலாம், குறைந்தபட்சம் 2 பேரை இணைக்கணும். அப்ப குறைந்தபட்சம் இணைக்கக்கூடிய அந்த 2 நபர்களை நம்முடைய லைஃப் லைன் என்று பெயரிடப்படுகிறது. அந்த 2 நபர்களுக்கு கீழே எத்தனை பேர் இணைஞ்சாங்க அப்படின்னாலும் இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய அளவிற்கு நமக்கு வேலிட் கிரெடிட் ஆகும் நமது ஐடிக்கு. இங்க பார்த்தோம்னாக்கா 20 லெவல் வரைக்கும் ஒரு கணக்கு கொடுக்கப்பட்டு இருக்கு. மீதி கணக்கை நாம மனக்கணக்காக போட்டுக்கலாம். மொத்தம் 40 லெவல் வரைக்கும் நமக்கு இந்த வேலட் இன்கம் நமக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது 8 லெவல் வரைக்கும் 500, 50, 30, 20, 15 என்று வந்து 9வது லெவல்ல இருந்து 40வது லெவல் வரைக்கும் தலா ஒரு நபர் மூலமாக 10 ரூபாய் 10 ரூபாய் என்று கணக்கு பண்ணி பார்த்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 20 லெவல் வரும்போது 2 மடங்குல பெருகுது அப்படின்னாக்கா 10,48,574 நண்பர்கள் இங்கு வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்று கணக்கு சொல்லுது. இதுல ஒரு 10 விழுக்காடு நடந்தா கூட கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் இங்கு வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. இது சாத்தியமா, நடக்குமா என்றால் நிச்சயமாக நடக்கும். காரணம், இது இயற்கையின் படைப்பு. இங்கு மக்கள் சிரமப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சிரமத்திலிருந்து மக்கள் மீண்டு வர வேண்டும் என்று இந்த இயற்கை இந்த வாய்ப்பை நமக்கு வழங்கியிருக்கு. இப்ப 3வது நபர்ல இருந்து ஒரு நபரை நம்ம அறிமுகப்படுத்துறோம். 3ல இருந்து 30 வரைக்கும், 300 வரைக்கும், 3000 வரைக்கும், 3 லட்சம் வரைக்கும் எத்தனை பேருக்கு அந்த வாய்ப்பை நம்ம வாரி வழங்கலாம். அப்படி நமது நேரடியில் எத்தனை நபர்கள் வந்தாலும் 3வது நபர்ல இருந்து வரக்கூடிய நபரை சன்ஃப்ளவர் லைஃப், சன்ஃப்ளவர் பூ, சூரியகாந்தி பூ எப்படி அடுக்கடுக்கா இருக்குமோ அதுபோல அடுக்கடுக்கா நமது அணியில் மக்கள் கூட்டம் இருப்பார்கள், இணைவார்கள். இது உறுதி. இப்போ 3வது லெவல்ல இருந்து ஒவ்வொருத்தரையும் நம்ம இணைக்கும் போது ஒவ்வொருவர் மூலமாகவும் 300 வேலட் என்று நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். அவர்களுக்கு நேரடியில் நமது 2வது லெவல்ல ஒருத்தவங்க இருக்காங்கன்னாக்கா ஒவ்வொருவர் மூலமாகவும் 100 வேலட் 3வது லெவல்ல 50 வேலட், 4வது 5வது லெவல்ல 30 வேலட், 6வது 7வது லெவல்ல 25 வேலட், 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18 இந்த 18 லெவல் வரைக்கும் தலா ஒவ்வொரு நபர்கள் மூலமாகவும் 20 வேலட் நமக்கு கிடைக்கும். அப்போ 19வது லெவல்ல இருந்து என்ன நடக்கும் என்று பார்த்தோம்னா தலா ஒவ்வொருவர் மூலமாகவும் 10 வேலட் நமக்கு கிடைக்கும். இது என்னங்க வேலட் என்று சொல்றீங்களே, இது என்ன? இங்கு நிறுவனம் கிடையாது. நிறுவனமாக இருந்தால் இதை பணமாக ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்து கொடுக்கப்படும். இது மக்களுக்காக உதவி செய்து கொள்ளக்கூடிய திட்டம் என்பதால் இதை வேலட் முறையில் கொண்டு வரப்பட்டு இருக்கிறது. ஒரு சின்ன உதாரணம் மட்டும் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். இங்க ஒட்டுமொத்தமாக எவ்வளவு வேலட் உற்பத்தி செய்யப்பட்டு இருக்கு என்று பார்த்தால் 50 லட்சம் வேலட் உற்பத்தி செய்யப்பட்டு இருக்கு. எவ்வளவு வேலட்? 50 லட்சம் வேலட் உற்பத்தி செய்யப்பட்டு இருக்கு. ஒரு ஐடிக்கு 1000 வேலட் தேவை. ஒரு ஐடிக்கு 1000 வேலட் தேவை, குறைந்தது 1000 வேலட். இப்போ 50 லட்சம் வகுத்தல் 1000ன்னு கணக்குப்பட்டா 5000 ஐடிக்கு தான் இங்க வேலட் இருக்கு. இதுவரைக்கும் இந்த திட்டத்தில் இணைந்திருக்கக்கூடிய குடும்பங்கள் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 23,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த திட்டத்துல இணைந்திருக்கு. எவ்வளவு நாட்கள்னா 3 மாசத்துல. இப்ப 5000 ஐடிக்கு மட்டும்தான் வேலட் இருக்கு. இப்ப 20,000 ஐடிக்கும் வேலட் வேணும் அப்படின்னாக்கா என்ன பண்ணலாம் என்று பார்த்தா இந்த வேலட் டிமாண்ட் ஆகும். இப்ப 10,000 ஐடிக்கு இந்த வேலட் வேணும் அப்படின்னா 10,000 ஐடிக்கு பகிர்ந்து கொடுக்க முடியாது. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா 50 லட்சம் வகுத்தல் 10,000 என்று கணக்கு பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா 500 வரும். அப்போ ஒவ்வொரு ஐடிக்கும் 500 வேலட் நம்ம பகிர்ற மாதிரி இருக்கும். அந்த 500 வேலட்டோடைய மதிப்பு 1000 ரூபாவாக இருக்கும். அப்போ இன்னைக்கு கணக்குல பார்த்தோம்னாக்கா ஒரு வேலட் 1 ரூபா, ஒரு ஐடிக்கு 1000 வேலட் போது 1000 ரூபா கொடுத்து வாங்குறோம். இப்போ ஒவ்வொரு ஐடிக்கும் 500 வேலட் அப்படின்னாக்கா ஒரு வேலட்டோடைய மதிப்பு 2 ரூபாவாக இருக்கும். 500 பெருக்கல் 2 1000 ரூபாய் கொடுத்து 500 வேலட் வாங்குறோம். அப்போ ஒரு வேலட்டோடைய மதிப்பு 2 ரூபாய். இது வெகு விரைவில் சில நாட்களில் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த கட்டமாக என்ன நடக்கும்? ஒரு 50,000 ஐடிக்கு வேலட் தேவைப்படுது அப்படின்னாக்கா ஒவ்வொரு ஐடிக்கும் 200 வேலட் இருந்தாலே போதும். அதற்கான மதிப்பு 1000 ரூபாய். அப்போ 1000 வகுத்தல் 200 அப்படின்னாக்கா 5. ஒரு வேலட்டோடைய மதிப்பு 5 ரூபாவாக மாறும். இது 5 ரூபாவாக மட்டும் இருக்காத. ஒரு உதாரணத்துக்காக சொன்ன இது 50 ரூபாவாக பெருக்க முடியும். அதற்கான சூட்சமும் இந்த வேலட்ல இருக்கு. எனவே இந்த திட்டத்தில் இணையக்கூடிய நண்பர்கள் அத்தனை பேரும் இணையும் போதே 2050 ரூபாய் கொடுத்து 1000 வேலட்
கூடுதலாக நமது பிபிஏ ஸ்பீட் கேஷ் திட்டத்தில் உதவி கொடுக்கக்கூடிய அந்த 1000 ரூபாய் டொனேஷன், இந்த 2 வேலெட்டுக்கும் இந்த ஐடிக்கும் 20 ரூபா பின்னு, 30 ரூபா வேலெட் பின், 2050 ரூபாய் கொடுத்து ஒரே ஒரு முறை வாழ்க்கையில் நம் பாக்கெட்ல இருந்து 2050 ரூபாய் கொடுத்து இந்த பிபிஏ ஸ்பீட் கேஷ் திட்டத்தில் நாம் இணைந்தால் நமது வாழ்க்கை மிகப்பெரிய வசந்தமாக மாறும். இது இன்னைக்கு நம்ம வெறுமன்னா காதால கேட்டுக்கிட்டு இருக்கோம். இது அனுபவிக்கும் போதுதான் தெரியும். இனிப்பு சர்க்கரை சாப்பிட்டா இனிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். அதை சாப்பிட்டு பார்க்கும்போது ஆமா, இது உண்மையாகவே இனிப்பாக தான் இருக்கு என்பதை நம்மால் உணர முடியும். இந்த ஒரு திட்டம் தான் மட்டும்தான் இருக்கா இந்த அறக்கட்டளை உருவாக்கி இருக்கானாக்க கிடையாது. பல திட்டங்களை உருவாக்கி இருக்கு. அதுல முதல் திட்டம் தான் பிபிஏ ஸ்பீடு கேஷ், 2வது திட்டம் ஸ்பீடு கிரிப்டோ, 3வது திட்டம் எம்பவர் சொல்யூஷன், 4வது திட்டம் பெண்களுக்காகவே பிரத்யேகமாக உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு திட்டம், 5வது திட்டம் ஆல் இஸ் என்ரிச் என பல்வேறு திட்டங்கள் உருவாக்கி மக்களுக்கு வழங்குவதற்கு நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை தயாராக இருக்கு. இந்த அத்தனை திட்டங்களிலும் இணைந்து நாம் பயணிக்க வேண்டும் என்றால் இதன் தாய் திட்டமான பிபிஏ ஸ்பீட் கேஷ் திட்டத்தில் நாம் இணைந்து பயணிக்க வேண்டும் என்று கூறி முடிவினை நாம் எடுப்போம். இன்று நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறதல்லவா, இந்த வாழ்க்கைக்கான காரணம் நேற்று வரை நாம் எடுத்த முடிவு. நாளை நமக்கு ஒரு வாழ்க்கை வரப்போகிறதல்லவா, அந்த வாழ்க்கைக்கான அஸ்திவாரம் எங்கு இருக்கிறது என்றால் இன்று நாம் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு. நமது வாழ்க்கை நாம் எடுக்கக்கூடிய முடிவில் தான் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் முடிவெடுக்கக்கூடிய நாம் சுய வாழ்க்கை முன்னேற்றம் என்று வரும்போது மட்டும் அந்த மாபெரும் சக்தியான முடிவெடுக்கும் சக்தியை அடுத்தவரிடத்தில் நாம் ஒப்படைத்து விடுகிறோம். இந்த வாய்ப்பை நாம கேட்டு இருக்கோம். இதை முழுமையாக நாம புரிந்து கொள்வோம். இந்த கூட்டத்துல நமக்கு புரியல அப்படின்னாக்கா தினமும் மாலை 7:55 இந்த இணையவழி கூட்டம் நடக்குது. ஒவ்வொரு கூட்டத்தில் வந்து அமர்ந்து இதை நாம கேட்போம். என்னைக்கு நமக்கு புரிதல் ஏற்படுதோ அன்னைக்கு நம்ம இணைவோம். இன்று நம்மை அழைத்து வந்த அந்த நண்பரிடம் நம்ம கேட்டோம் அப்படின்னாக்கா இன்னும் கூடுதல் தகவல்கள் நமக்கு தருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. முழுமையாக புரிந்து கொண்ட இந்த திட்டத்தில் நாம் இணைவோம். அனைவரும் ஒன்றாக இணைந்து ஒருதாய் வயிற்று பிள்ளைகள் போல நாம் நமக்கே மாறி மாறி உதவி செய்து கொண்டு நமக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்வோம் என்று கூறி இந்த அற்புத வாய்ப்பினை தங்களோடு பகிர்ந்து எனக்கு ஒரு ஒப்பினை வழங்கிய பிரபஞ்சத்திற்கும் நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளைக்கும் பிபிஏ ஸ்பீடு கேஷ் நிர்வாகத்திற்கும் தங்கள் அனைவருக்கும் நாளை காலை 6 மணிக்கு நமது திட்டம் இயங்கும். நாளை காலை 6 மணிக்கு நமது திட்டத்தில் இணையக்கூடிய அத்துணை நண்பர்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், நல்லதே நடக்கும். நன்றி.